இப்போ எங்கள் அப்பா இறந்து 2022 இறந்துட்டாங்க. இப்போ இடத்த அளக்க போகும்போது ஐயா இடம் பத்தலை எங்களுக்கு சேர்த்து கொடுங்கன்னாங்க. இப்போ மேற்கொண்டு ஒரு 15 சென்ட் இடத்த நாங்கள் கொடுத்து. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முறையில் ஆன்மீகத்தை அணுகுவது எப்படி? ஏன்னா இப்போ கடவுள் வந்து சாமி கும்பிட்றாங்க, ஒரு 10 நிமிஷம் கும்பிட்றாங்க, கிளம்பிடுறாங்க அப்படின்னு தான் இருக்குது. அதையும் தாண்டி ஏதாவது விஷயங்கள் பண்ணணுமா? அதாவது தெய்வத்தை வணங்குறதுன்னா ஏக மனதா ஒரு மனதா நின்று, ஏக மனதா ஒரு மனதா நின்று ஒரு நிமிஷம் நினைச்சால் தெய்வம் நம்மகிட்ட பேசும். அடிச்சு பிடிச்சி போய் முன்னாடி நின்றுட்டு நான் தான் சாமி, நான் தான் விஐபி, எனக்கு தான் முதல் மரியாதைன்னு போய் நிற்கிறவனுக்கு சாமி என்றைக்கும் தரிசனம் கிடையாது. ஊர் எல்லையிலிருந்து கோபுரத்தை பார்த்து யாரும் கையெடுத்து கும்பிட்டு போகிறானோ அவனுக்கு தான் தரிசனம் உண்டு. இது எங்களுக்கு வந்த வாக்கின்படி இதைத்தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முழுசாக வந்து நாங்கள் போய் தெய்வத்தில் போய் இப்படி உட்காந்து முழுமையாக உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்கிறதுலாம் எங்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது. போவோம் நின்று அத்தா உன் பிள்ளை வந்த வரைக்கும் பார்த்துக்கோ. பெற்றவளுக்கு தெரியும் பிள்ளைக்கு எந்த நேரம் என்ன செய்யணுங்கிறது அவளுக்கு தெரியும். அவள்கிட்ட போய் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. உன் பிள்ளை வந்த வரைக்கும் பார்த்துக்கோ, அவ்வளோதான். அதை பார்த்துட்டு அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாலும் செஞ்சிருவா. ஓகே, இப்போ ஊர்க்கடவுள்கள்லாம் வந்து கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். அப்படிங்கும்போது ஏன் மக்கள் வந்து இந்த ஊர்க்கடவுள்கள் நோக்கி போகிறது இல்லை, கொஞ்சம் வேறு வேறு கடவுள்கள் வந்து மாறி போகிறாங்க? குலதெய்வத்தை எல்லாம் மறந்துட்டாங்களா? இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம்னா, குலத்தை காக்க வந்த தெய்வம் முதல் தெய்வம் குலதெய்வம், இரண்டாவது தெய்வம் இஷ்ட தெய்வம், ஒரு தெய்வம். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஈசனாக இருந்தாலும் சரி, விநாயகராக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும், இஷ்ட தெய்வத்தை ஒரு தெய்வத்தை இறுக்கி அணைத்தால் அந்த தெய்வம் வழிவிடும். எல்லா இடத்துலையும் போய் நிற்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நான் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், அதாவது அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அதே விஷயத்தை அம்மாட்ட வந்து சொல்கிறேன், அதே விஷயத்தை மாமாட்ட போய் சொல்கிறேன், அதே விஷயத்தை அண்ணன்ட்ட போய் சொல்கிறேன். யார் பார்ப்பா? அண்ணன் பார்ப்பேன், தம்பி பார்ப்பேன். தம்பி பார்த்தா அவன்கிட்ட சொல்லிவிட்டு அவன் பார்த்துக்கிடுவான். இதே நிலை தான். ஒரு தெய்வத்தை கட்டியான வாழ்ந்தாலும் நீயே, செத்தாலும் நீயே, என்னை கொண்டனைத்தாலும் நீயே, என்னை பாதாளத்தை தள்ளுவதும் நீயே. இதுதான் இது. இப்போ ஒரு தெய்வத்தை கட்டி அணைச்சிட்டோம்னாலே வாழ்க்கையில் பிரகாசம் அமைஞ்சிடும். அதே போல் நான் பெரிய மாலை வாங்கிட்டு வந்து கொடுத்து தான் சாமிக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆதியில் கொடுத்த வாக்கின்படி காக்காசு சூடமும் அரக்காசு பற்றியும் தான். என்னை நினச்சி பொருத்தி வச்சு கையெடுத்து கும்பிட்டு போவோம், பின்னாடி நான் கூட வருவேன். இதுதான் ஆதியில் உள்ள வாக்கு. இன்றைக்கி யாரும் நினைக்கிற கிடையாது. காலம் கழிவு காலம், கழிவு காலத்துக்கு தகுந்தது போல் ஓடிக்கிட்டே இருக்காங்க.